ஃப்ரெண்ட்ஸ், தமிழக உணவு பாதுகாப்பு துறையில தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதில உதவியாளர் லெவல் போஸ்டிங்கு, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இந்த மாரி எஸ்ஆர்எஃப் போஸ்டிங்லாம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ, சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 31,000 வந்து இருக்கும். இது இல்லாம ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ, லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 13த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி கீழ வந்து வருது. ஸோ உணவுத்துறையில தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னா, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாருங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரி, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இங்க வந்து பாருங்க லாஸ்ட் டேட் வந்து 13த் ஆகஸ்ட்க்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் எம்டெக் இல்லனா பிஹெச்டில வந்து பாருங்க நீங்க ஃபுட் டெக்னாலஜியோ, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து பாருங்க போஸ்ட் ஏர்வேஸ் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஸோ அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இந்த மாரி வந்து நெறைய டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா ஃபுட் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட். இதுல நீங்க எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 31,000 சேலரி வந்து வரும். இது இல்லாம ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அடுத்து வந்து பாருங்க ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, பிடெக்ல வந்து ஃபுட் டெக்னாலஜி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 25,000 பிளஸ் ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு வந்து வரும். அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்க்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, பிடெக் இல்லனா எம்டெக் இல்லனா பிஹெச்டில வந்து பாருங்க ஃபுட் டெக்னாலஜியோ, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இன்ஜினியரிங், போஸ்ட் ஏர்வேஸ் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜ் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க பாருங்க. குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி இந்த மாரி குடுத்துருக்காங்களா, இதுல நீங்க எது பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்க இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பிடெக்ல வந்து நீங்க ஃபுட் டெக்னாலஜியோ, ஃபுட் இன்ஜினியரிங் இல்லனா ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜியோ இல்லனா ஸோ ஃபுட் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜியோ இந்த மாரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படி இல்லனா எம்எஸ்சில ஃபுட் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் சயன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 20,000 பிளஸ் ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ல வந்து இன்னொரு கேட்டகரிக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியா இருந்தா பாருங்க பிடெக்ல வந்து ஃபுட் டெக்னாலஜி இல்லனா ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி இல்லனா ஃபுட் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாரி நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மென்னா இருந்தா 35 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே விமனா இருந்தா வந்து பாருங்க 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வீக்லி வந்து 6 டேஸ் வந்து வொர்க் இருக்கும். அதுல வந்து 2ண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஹாலிடேவா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலா நீங்க ஆன்லைன் மோட்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல முக்கியமா வந்து பாருங்க இந்த 7வது பாயிண்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க வந்து நீங்க அதுல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க சாஃப்ட் காப்பியா நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து அதுல அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிபிகேட் டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க இணைச்சுட்டு ஃபீஸ் நீங்க பே பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கான ரிசிப்ட்டையுமே வந்து நீங்க அதுல வந்து நீங்க வந்து இணைக்கணும். அதெல்லாம் நீங்க இணைச்சு ஒரே ஃபைலா வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிக்கணும். சிங்கிள் பிடிஎஃப்பா ஃபைலா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி, அத வந்து பாருங்க இங்க ஒரு மெயில் ஐடி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க 3 டேஸ் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்னா வித்தின் 3 டேஸ்க்குள்ளார நீங்க வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஒண்ணு வரும். அத நீங்க ஜெனரேட் ஆவுற அப்ளிகேஷன வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு, ஃபீஸ் பேமெண்ட்க்கான ரிசிப்ட்டையுமே நீங்க இணைச்சு, அது எல்லாமே வந்து ஒரே ஃபைலா ஸ்கேன் பண்ணி, நீங்க வந்து பிடிஎஃப் ஃபைலா ஸ்கேன் பண்ணி, நீங்க வந்து இந்த மெயிலுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அது மறந்துறாதீங்க. ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க பிடிஎஃப் ஃபைலாவும் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் சாஃப்ட் காப்பியா அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் எப்படி உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்க போதுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து பாருங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்ஐஎஃப்டிஎம் இந்த இதுல மெயின் கேம்பஸ்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான டேட்டு, வென்யூ எல்லாமே வந்து பார்த்தோன்னா, நாங்க வந்து இமெயில் மூலியமா வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கான டேட்டுமே வந்து அஃபிஷியலா அப்டேட் பண்ணிட்டாங்க. 19த் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு காலையில 9:30 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க. உங்களுக்கு 19த் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாரி டேட் வந்து உங்களுக்கு வந்து இதுல அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 13த் ஆகஸ்ட் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.